அன்பு மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் 2026, 27 ஆகிய வருடங்களில் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்வதற்கான ஆயத்த வகுப்புகளில் பங்கேற்கின்றோம். அனைத்து மாணவர்களும் சத்தத்தை மியூட் பண்ணி வையுங்கோ. ஏனென்றால் நீங்கள் கதைக்கிறது இடையூறாக இருக்கும். தயவு செய்து சவுண்ட மியூட் பண்ணி வையுங்கோ. சரி, நான் மியூட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க இந்த 2026, 27 பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இது 2 வழியில நான் உங்களை வழி நடத்துறேன். ஒன்று கடினமான வினாக்கள், மற்றது இலகுவான வினாக்கள். அதே அப்படி கடிதத்தையும் இலகுவையும் கலந்து தாரணும் என்றால் இலகுவான வினாக்கள் உங்களை பரீட்சையை நோக்கி வழி நடத்துவதற்கும், கடினமான வினாக்கள் உங்களுக்கு பரீட்சை எப்படி அமையப் போகிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்குமாக. அப்ப உங்களுக்கு தெரியணும், பரீட்சை என்பது உங்களோட திறமையை ஆய்வு செய்வதாக இருக்கும். அதுல வினாக்கள் கடினம் போல இருக்கும், ஆனா கடினம் இல்லை. அதை வாசித்து புரிந்து கொள்வதுதான் உங்களோட திறமை. நான் திரும்ப திரும்ப இதை சொல்றது காரணம் என்னென்றால், நாங்க இந்த முயற்சியில இறுதியில எங்களோட முயற்சியை வெளிக்காட்ட போறது இந்த பரீட்சை என்கின்ற சவாலுக்கு தான். அப்ப இந்த பரீட்சையில கேள்விகள் கடினம் போல இருக்குதென்றால் அது கடினம் அல்ல. சொற்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ளாமைதான் கடினமாக இருக்கின்றது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ. எவ்வளவுக்கு இலகுவான வினாக்கள் எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றதோ அதே போல்தான் கடினமான வினாக்களும் இலகுவானவைதான். ஆனா அந்த சொற்கள் வாக்கியங்கள் புரியாம இருக்கிறது தான் எங்களுக்கு கடினமாக இருக்கின்றது. இப்ப நான் உங்களுக்கு, அதாவது என்னுடைய பயிற்சித்தாள் தரம் 2க்கான, அதாவது தரம் 2க்கான 2வது பயிற்சித்தாள்ல 4வது பக்கத்தில இருந்து விடைகாண் விளக்கம் வழங்க போறேன். எல்லாரும் பயிற்சித்தாளை எடுத்துக்கொள்ளுங்கோ. அதாவது 4வது பக்கத்தில இருந்து அந்த பயிற்சித்தாள்ல உள்ள வினாக்களுக்கு விடைகாண் விளக்கம் வழங்க போகின்றேன். இது என்னுடைய பயிற்சித்தாளின் வினாக்கள். இந்த வினாக்கள்ல 19வது, அதாவது பயிற்சி 2ன் பக்கம் 3வது வினா 19ல இருந்து விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. 3 படங்களும் குறிக்கும் கருத்து யாது? அதாவது கருத்து என்ன? இதுல நாங்க இந்த படங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறத, முதலாவதாக நாங்க ஒரு கடிகாரம் பார்க்கிறோம், அடுத்தது நாட்காட்டி பார்க்கிறோம், அடுத்தது சூரியனை பார்க்கிறோம். இந்த 3ம் எந்த வகையில ஒற்றுமையான தொடர்புள்ளதென்றால் காலத்தை கணிப்பது. இப்ப நாங்க பாடசாலைக்கு போகணும் என்றால் கடிகாரத்தை தான் பார்க்கிறோம். ஒன்று சுவர் கடிகாரம் அல்லது கை கடிகாரம், சுவர்ல தொங்குற கடிகாரம் அல்ல கையில கட்டுற கடிகாரம். இப்ப கை தொலைபேசிகள்ல கூடிய நேரத்தை பார்ப்பார்கள். அப்ப காலத்தை கணிக்கிறது முதல் எளிய கருவி கை கடிகாரம் அல்லது சுவர் கடிகாரம் அல்லது தொலைபேசியில இருக்கிற நேர கணிப்பு. அப்ப இது எங்களுக்கு என்ன நேரம் என்றதை கணிக்க முடிகிறது. அதே போல இன்று என்ன கிழமை, திங்கட்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, புதன்கிழமையா, நாளை இன்றைக்கு என்ன கிழமை என்றது காலத்தை, நீண்ட காலத்தை, கொஞ்சம் பெரிய காலை பொழுத கழிக்க உதவுவது நாட்காட்டி.
அடுத்தது நாட்காட்டியிலும் 2 வகை இருக்கு. மாத நாட்காட்டி, தின நாட்காட்டி. தினசரி பக்கங்களை கிழிக்கிறது, ஒரு பேப்பரை கிழிக்கிறது தினசரி நாட்காட்டி. மாதத்துக்கு ஒரு சீட்டா இருக்கிறது மாத நாட்காட்டி. மாத நாட்காட்டியிலேயும் 2 வகை இருக்கின்றது. மாத நாட்காட்டியில வலது பக்கம் இடது பக்கம் முதல் மாதம் இனி வரப்போற மாதங்கள் என்ற 2 விடயங்கள் இருப்ப நாட்காட்டியும் இருக்கின்றது. அப்ப நாங்க கடிகாரத்தை பற்றி புரிந்து கொண்டோம், நாட்காட்டி பற்றி புரிந்து கொண்டோம். இது இந்த சூரியனிலே என்று நாங்கள் நேரத்தை கழிக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனா இங்க பாருங்க, இந்த 2ம் இப்ப நவீன காலத்தை கணிக்கிற கருவிகள். ஆனா ஆதி காலத்துல இந்த சூரியன் தான் மக்களுக்கு காலத்தை கணிப்பதற்கு உதவியது. எப்படி சூரியன்ல காலத்தை கணிக்கிறது? சூரியன் காலையில நாங்க திசைகளை எழுதினால் கிழக்கு வானில உதயமாகி அது அப்படியே மேலால மேற்கு வானில மறைகின்றது, மேற்கு திசையில மறைகின்றது. உண்மையிலேயே சூரியன் நகரவில்லை, பூமிதான் சுத்துகின்றது. அது கிழக்கு மேற்காக நகர்வதாக இருந்தால் பூமி மேற்கு கிழக்காக சுற்றுதுன்றதான் கருத்து. எதிர் திசையில சுற்றுது, அப்ப சூரியன் கிழக்கு மேற்காக நகர்வது போல எங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த சூரியனை வைத்து எவ்வாறு நேரத்தை கழித்தார்கள் என்றால், அவர்கள் காலையில சூரிய வெளிச்சத்தில வருகின்ற ஒரு ஆள் நிற்பார். அவற்றை நிழல் காலையிலே எவ்வளவு கால் பாத அளவு இருக்கின்றதோ அதை கொண்டு நேரத்தை கணிப்பார்கள். அதாவது ஆதி காலத்துல மக்கள் அவர்களுடைய நிழல் விழுகின்ற போது அவர்களுடைய நிழலை கால் பாதங்களாலே அளந்து இத்தனை பாதம் என்றால் இந்த நீரம் என்று கணித்தார்கள். அப்ப பாருங்க, இது 3ம் காலத்தை கணிக்கின்ற கணிப்பு என்பதனால் கேள்விக்கான விடை காலம். இனி நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். இது கடற்கப்பல். இந்த கடற்கப்பல்ல எங்களுக்கு தெரியுது, கீழே ஒடுக்கமாக இருந்து மேலே விரிவாக இருந்து தண்ணிக்கு மிதந்து கொண்டு செல்லும். உள்ளுக்கு எரிபொருள் எரிந்து புகை போய் கொண்டிருக்கும். ஆனா விரைவாக செல்லாது நிறைய பாரங்களை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது விமானம். இது ஆகாயத்துல பறக்கிறது. அப்ப இது நீரில பயணம் செய்வது, இது வானில பயணம் செய்வது, ஆகாயத்துல பறக்கும். இது சிற்றூர்தி கார், இது தரையில பயணம் செய்ய உகந்தது. அப்ப நாங்க பயணம் செய்ய உகந்த 3 ஊடகங்களுக்குரிய வாகனம் வந்துட்டு. நீர்ல பயணம் செய்ய கப்பல்ல போகலாம், ஆகாயத்துல பயணம் செய்ய வானில போகலாம், தரையில பயணம் செய்ய நாங்க கார்ல போகலாம், சிற்றூர்தியில போகலாம். இதுல விரைவாக பயணம் செய்வது இந்த ஆகாயத்துல பறக்கிறதா. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்ப பறவைகள் பறக்கிறதுக்கும் நாங்க நடக்கிறதுக்கும் இடையில வித்தியாசம். பறவை எங்களை விட வேகமாக பறந்துடும், கடந்துடும் தூரத்தையே பறவை பறக்கிறது. அப்ப அதே நேரம் விமானமும் பறந்தால் விரைவாக போகும். அப்ப இதுல கேள்வி என்ன, இந்த 3ஐயும் வைத்து கேட்கப்படுகின்றது. பொருத்தமான சொல் சொகுசா, பயணமா, விரைவா. சொகுசு என்பது சிலவேளை இந்த கடற்கப்பல்கள் மக்கள் பயணம் செய்கின்ற சொகுசு கப்பல்கள் எல்லாம் இருக்கின்றது, சகல வசதிகளும் உள்ள சொகுசு கப்பல். மற்ற பயணம் என்பது இந்த 3மே பயணத்துக்கு உகந்தது. விரைவு என்பது விமானத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். கார்லையும் சிலபல சொகுசு இருக்கலாம், விமானத்திலையும் சொகுசு இருக்கலாம். அப்ப அதே நேரம் கப்பல்ல பயணம் செய்யலாம், விமானத்திலையும் பயணம் செய்யலாம், கார்லையும் பயணம் செய்யலாம். இப்ப எங்களுக்கு இந்த விரைவு விமானத்துக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இப்ப இந்த கப்பலுக்கும் அதாவது விமானத்துக்கும் சொகுசு இருக்கின்றது, பயணம் இருக்கின்றது.
ஆனா இந்த விரைவு கப்பலுக்கு பொருந்தாது. ஆனபடியால் எங்களுக்கு நாங்க சொகுசு என்றதை இங்கே தெரிவு செய்ய முடியாது. அப்ப நாங்க தெரிவு செய்யக்கூடியது பயணம் தான். கப்பல்ல நீர்ல பயணம் செய்யலாம், விமானத்துல வானில பயணம் செய்யலாம், கார்ல தரையில பயணம் செய்யலாம். அப்ப இது மூன்றுக்கும் பயணத்துக்கு உகந்தது என்பதை நாங்க தெரிந்து கொண்டோம். இனி நாங்கள் 21வது வினாவுக்கு விடை காண்போம். இங்க பாருங்க, இது ஒரு பசு. பசுவில அதாவது மாடுகள்ல ஆண் பசு, ஆண் மாடு, பெண் மாடு என்று இருக்கின்றது. ஆணை எருது என்று சொல்றது, பெண்ணை பசு என்று சொல்றது. பெண் தான் கன்று ஈனம், அது மட்டுமல்லாமல் பாலும் சுரக்கும். அப்ப பெண் பசுவை கோமாதா, அதாவது கடவுள் என்று போற்றுகிறார்கள். அப்ப இந்த பசு படத்தோட எந்த சொற்கள் தொடர்பு என்று பார்ப்போம். இது ஒரு மிருகம். சரி, அதாவது இது ஒரு மிருகம்தான். உழவு என்பது இதுக்கு பொருந்தாது. ஏனென்றால் பெண் பசுவை நிலத்தை உழுவுறதுக்கு பயன்படுத்துறதில்லை, மாட்டு வண்டியில இழுக்கிறதுக்கு பயன்படுத்துறதில்லை. கடின வேலைகள் பெண் பசுவை கொண்டு செய்விப்பது இல்லை. அடுத்தது இதுக்கு சாணம் போடும். சாணம் என்பது மாட்டினத்தின் கழிவு. இப்ப நாங்க மலம் கழிக்குமா போல, ஆனா எங்கட மலம் ஒரு பயனும் இல்லாத. ஆனா மாட்டின் சாணம் சிறந்த பசலை, அதாவது தாவரங்களுக்கு அது வளர்ச்சியடைய நல்ல பசலையாக பயன்படுகின்றது. அப்ப இந்த மூன்று சொல் இந்த பசுவுக்கு பொருந்தாம இருக்கின்றது என்றால் இந்த ஒரு சொல்லு பொருந்தாதபடியா உழவு என்பது. அப்ப நாங்க அடுத்த சொல் வரிசையை பார்ப்போம். பால் தரும். பால் தருகின்றது. இது முறையூடாக பாலை தரும். இது சாதுவானது, இது கொடூரமானது அல்ல, மிக அமைதியாக சாதுவாக இருக்கும். அதுக்கும் சரி, சாதுவானது. இந்த பால் ஒரு நிறை உணவு. நிறை உணவு என்றால் எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கின்றது. பசுவின் பாலும் கோழியின் முட்டையும் நிறை உணவு என்று போற்றப்படும். ஏனென்றால் அதிலே எல்லா வகையான சத்துக்களும் இருக்கின்றது. அப்ப இந்த கேள்விக்கு இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. வெள்ளை என்பது பசு நிச்சயமே வெள்ளையா தான் இருக்கணும், இல்லை வேறு நிறத்திலும் இருக்கலாம். கோமாதா என்பது சரி, பால் என்பது சரி, ஆனா இது பொருந்தாதபடியாக்கி விட்டது. இனி நாங்கள் 22வது வினாவை பார்வையிடுவோம். 22வது வினாவை கவனிங்கோ. வெற்று அடைப்பில் பெற வேண்டியது. இதுல முதல்ல ஒரு வட்டத்துக்குள்ள 2 சாய்கோடுகள் தந்திருக்கு. ஒரு வட்டமும் தந்து 2 சாய்கோடுகளும் தந்திருக்கு. ஆனா பிறகு அதுக்கு அடுத்ததாக இடமிருந்து வலமாக வட்டத்தின் ஒரு பாகம் தரப்பட்டிருக்கு. கவனிங்கோ, இந்த பாகம் இங்கே தந்திருக்கு, அடுத்த இந்த பாகம் அடுத்து தந்திருக்கு, மேல உள்ள பாகம் அடுத்து தந்திருக்கு, கீழே உள்ள பாகம் அடுத்து தந்திருக்கு, அடுத்தது ஒரு சாய்கோடு. அப்ப அடுத்தது இந்த சாய்கோடு தான் வரும். அப்ப கேள்விக்கான இடத்துல இப்படியான சாய்கோடு தான் வரும். அப்ப எந்த விடை பொருத்தம்? இதுதான் பொருத்தமானது. நாங்க இப்ப என்ன செய்தோம்? இங்க இந்த வெற்றிடத்துக்கு எது வர வேணும் என்றதை கண்டுகொண்டோம். எப்படி கண்டுகொண்டோம்? இந்த பாகம் இங்க வந்துச்சு, இந்த பாகம் இங்க வந்துச்சு, இந்த பாகம் மேல வந்துச்சு, இந்த பாகம் கீழே வந்துச்சு, இந்த கோடு இங்க வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது
இவ்வகையான சாய்கூடு. அப்ப முதலாவது விடை பொருத்தமானது. இது என்ன பார்த்தாங்கள்? ஒற்றுமை தொடர்பு. அதாவது என்ன ஒற்றுமை இருக்கு பார்த்து கண்டுபிடித்தோம். இனி தொடர்பு இல்லாதது வேற்றுமை. முதல்ல தொடர்பு உள்ளதை கண்டோம், இப்ப தொடர்பு இல்லாததை காணப்போறோம். காலுக்கு சப்பாத்து அணிவது தொடர்பு, முகத்துக்கு முகக்கவசம் அணிவது தொடர்பு, கட்டிலுக்கு பந்து தொடர்பெற்றது. யாரும் கட்டில ஏறி பந்தடித்து விளையாடுவதில்லை. பந்தடித்து விளையாடுவது விளையாட்டு மைதானத்தில். அப்ப தொடர்பு இல்லாதது இந்த மூன்றாவது தான். சரி, இனி ஒரு 3 வாக்கியங்கள் இருக்கின்றது. அந்த வாக்கியத்தில அதாவது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல் என்று எது முதலாவது, எது இரண்டாவது, எது மூன்றாவது என்பதை நாங்க தெரிவு செய்ய வேண்டும். இது ஒரு உரையாடல், சம்பாஷணை. அப்ப நான் இன்றைக்கு பாடசாலை போக மாட்டேன், இது ஒரு பதில். இதுக்கு ஒரு கேள்வி இருக்க வேணும். என்ன கேள்வி? தம்பி எழும்பு பாடசாலை போவதற்கு. அப்ப முதலாவது கட்டளை, அதாவது ஏவல், அதற்கு பதில் தான் இது. வினா, விடை, பதில். ஏன் போக மாட்டாள்? அடுத்த வினா. அப்ப இதுல இந்த வாக்கியங்களை வாசித்தோன்னு எங்களுக்கு விளங்குது. ஒரு அம்மா, அம்மா இல்ல தம்பி என்று எழுப்புறபடியே அக்காவா இருக்கும். அக்கா அல்லது அண்ணா தம்பி எழும்பு பாடசாலை போவதற்கு என்று தம்பிக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்ற, எழும்பு பாடசாலை போறதுக்கு. அப்ப தம்பி சொல்றான், அதற்கு பதில் நான் இன்றைக்கு பாடசாலை போக மாட்டேன் என்று. அண்ணா அப்படிவானா? ஏன் பாடசாலை போக மாட்டாய், என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அப்ப நாங்க இதை ஒழுங்கமைக்கிற போது, இந்த தகவல்களை ஒழுங்கமைக்கிற போது, முதலாவது தம்பி எழும்பு பாடசாலைக்கு போவது. அப்ப பி உள்ளதை பார்க்கணும். இது இல்ல, இது இல்ல, இதுதான் பொருத்தமா இருக்கு. அப்ப நான் இன்றைக்கு போக மாட்டேன். இரண்டாவது தம்பி எழும்பு பாடசாலைக்கு 1, 2 நான் இன்றைக்கு போக மாட்டேன். அப்ப பீக்கு எடுத்ததாக, சாரி, தம்பி பீக்கு எடுத்ததாகவே இருக்கணும். ஆனா இங்கே இல்லை. அப்ப இது பொருந்தாமை இருக்குது. அப்ப இது மாறி இருக்கலாம். அதாவது தகவல் என்றால் இது தம்பி, அதாவது தம்பி எழும்பு பாடசாலை போவதற்கு என்ற முதலாவது, அவன் இரண்டாவது சொல்றான் நான் பாடசாலை போக மாட்டேன் என்று. ஏன் போக மாட்டாய் என்று மூன்றாவது கேட்கப்படுகின்றது. இது ஒரு ஒழுங்கு. அடுத்த வரிசையிலையும் இது ஒழுங்கு அமைக்கலாம். அதாவது இதுல தம்பி எழும்பு பாடசாலை போவதற்கு, நான் இன்றைக்கு போக மாட்டேன், ஏன் பாடசாலை போக மாட்டாய் என்று கேட்கப்படுது. அப்ப இதுல வர வேண்டியது பி சி, பி ஏ, பி நான் போக மாட்டேன், பிஏசி. இங்கே பிஏசி என்பது இருக்கின்றது. நான் முதல்ல இதை தவறு என்று சொல்லி போட்டேன். தவறு, ஏ அல்ல, இது பி. அப்ப இந்த பிஏசி என்பதுதான் பொருத்தமான விடை. இந்த பிசிஏ இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ. இது ஏ இல்லை என்றது சரி, இது பி இருக்கின்றது சரி. அப்ப பிஏசி என்ற இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது.